சரி, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. ஓகேவா? போர்டில் போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஷெடியூல் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக 12th எப்படி கேட்டாலும் தெரியுமா உங்களுக்கு? 12th ஒரு எக்ஸாமும் நாங்கள் என்னென்ன சொல்லணுமோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும். ஃபிசிக்ஸ் டஃப்பு, கெமிஸ்ட்ரி டஃப்பு, மேக்ஸ் டஃப்பு, 3 பேருமே டஃப்பு தான். ஈஸின்ற இடத்துக்கே கொடுக்கல, சான்ஸே கொடுக்கல. எவ்வளோ டஃப்பாக கேட்க முடியுமோ அவ்வளோ டஃப்பாக கேட்டு மார்க் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி விட்டாங்க. உங்களுக்கும் அதே மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. புரியுதா? உங்களுக்கும் எதனா உங்களுக்கு 3 மேலாம் டஃப்பாக வராது 10th பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு பேப்பர் எதனா டஃப் பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்டம் ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா சென்டம்லாம் ஈஸியாக நீ படிச்சினாலே போதும். சென்டம் அப்படிலாம் இருக்காது, ட்விஸ்டடாக தான் வரும். ஃபஸ்ட் அந்த 5 மார்க் 90 மேலே 90 வரைக்கும் எடுக்கிறது ஈஸி. 90க்கு மேலேருந்து 90லேருந்து 100 எடுக்கிறது ரொம்ப டஃப்பு. மோஸ்ட்டாக அந்த 5 மார்க்லேருந்து 7 மார்க் ரொம்ப டஃப் பண்ணுவாங்க சென்டம் வேணும்னு நினைக்கிறவங்க. ஓகேவா? எனக்கு தான் சென்டமே வேணாம்னா ஒரு சில பேர் எய்ம் வச்சிருக்கலாம், அவங்களுக்காக சொல்கிறேன் நான். 90க்கு மேலே நீ எடுக்கணும்னாலே இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம கொடுத்துள்ள மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் இருக்கிற கொஷின் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் அதை மட்டும் படித்தாலே போதும். ஆனால் நீ அதில் தரவாக படிக்கணும். அதையும் தாண்டி கேட்பாங்க, அது ஆப்ஷனில் விடுற மாதிரி தான் வரும், நீ ஆப்ஷனில் விட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் கொடுக்குறதே நீ தரவா இல்லை அப்படின்னா அந்த அது பேப்பர் ரொம்ப டஃப்பாக ஃபீல் ஆகும். பேப்பர் டஃப்பாக தான் வரும். எதனா ஒரு 3-4 கொஷின் புக்கிங் செட் கேட்பாங்க. நீ அந்த புக்கிங் செட் கொஷின்லாம் பார்த்து பயப்படுற அப்படின்னா மீதி எல்லாமே நம்ம கொடுத்த மெட்டீரியல்லேருந்தே வந்துடும். நீ அதெல்லாம் ஈஸியாக ஆப்ஷனில் விட்டு மீதிலாம் ஈஸியாக எழுதலாம். புரியுதா? இல்லை சொல்கிறத கேட்காம வைக்கிற டெஸ்ட்டில் காப்பி அடிக்கிறது. இந்த ஷெடியூல் நம்பர் ஃபுல்லாக போட்டு கொடுத்தாச்சு. இதில் எதனா ஒரு நாள் லீவ் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு பாரு. இதில் ஒரு நாள் கூட ஒரு செக்ஷன் கூட லீவ் எடுக்க வாய்ப்பே கிடையாது. அப்படியே லீவ் எடுத்தினா முடிஞ்சு போச்சு. நம்ம அவ்வளோ சொல்லியிருக்கோம் 12th. நடுவில் எனக்கு உடம்பு சரியில்லை, ஏற்கனவே டஃப்பாக கேட்பான்னு எங்களுக்கு தெரியும். அதுலேயும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் லீவ் எடுக்கிறது, காப்பி அடிக்கிறது, சொல்கிறத கேட்காம இருக்கிறது, மெட்டீரியல் படின்னு சொல்லுவோம். இல்லை நான் எல்லாமே படிக்கிறேன் நீனா 0 தான் வாங்குவேன். எல்லாமே இப்போ ஆரம்பிப்ப பாரு. ஒரு சில பேர் நான் இதை மட்டும் படித்தா போதுமா, நான் எல்லாமே படிக்கிறேன் அப்படின்னா படிச்சுக்க பிரச்சனை இல்லை. எனக்கு வைக்கிற டெஸ்ட்டில் ஒழுங்காக எழுது. வைக்கிற டெஸ்ட்லேயே ஃபுல் மார்க்ஸ் வாங்காமல் நான் எல்லாமே படிக்க போகிறேன்னு நீ ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிடும் எல்லாமே. உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீ அச்சீவ் பண்ணிடலாம். நீ கேட்குற மார்க் அச்சீவ் பண்ணிடலாம். புரியுதா? எக்ஸ்ட்ரா படிக்கிறேன்னா நீ படிச்சுக்க வேணான்னு சொல்ல. ஆனால் எங்களுக்கு வைக்கிற டெஸ்ட்டில் நீ ஃபுல் மார்க்ஸே எடுக்காமல் நீ எக்ஸ்ட்ரா படிக்கிறேன்னா கண்டிப்பாக வேஸ்ட். லீவ் போடாமல் டெஸ்ட்டுக்கு பயப்படாத, வந்து அட்டன் பண்ணு. திட்டு வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஒன்று கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறோம், கூப்பிட்டு இங்கே ஃப்ரெண்டில் நிற்க வச்சு எல்லாரும் முன்னாடி அடிக்கிறோமா? இது ஏன்டா இப்படி பண்ணுற, அடுத்த வாட்டி நல்லா பண்ணி, இவனுங்களாம் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க, நீ இந்த லெவலில் கொஞ்சம் லோவாக இருக்க, இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்கிறதுக்காக தான் நிற்க வைக்கிறது. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஒரு மேக்ஸுக்கு உன்னை எப்படி படிக்க வச்சா, டாப்பர் 1 இருந்தால் எப்படி படிச்சுனா நீ சென்டம் எடுப்ப, டாப்பர் 2 வந்தால் எப்படி படித்தா 90க்கு மேலே எடுப்ப, டாப்பர் 2 பேட்ச் 2 2 பேருக்குமே 90க்கு மேலே, மினிமம் 85 மேலேயாச்சும் எடுக்கணும். இப்படி படிச்சினாலே 85 மேலே எடுத்துடலாம். நீ புரிஞ்சா? ஷெடியூல் போட்டாச்சு. ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்டராக போட்டிருக்கோம்? மார்னிங் ஒரு சாப்டர், ஈவினிங் ஒரு சாப்டர், அவ்வளோதான். 1 டேக்கு 2 சாப்டர். சென்டம் எடுக்கிறவங்க கொஞ்சம் சீரியஸாக புரிஞ்சுக்கோ. பக்கத்தில் பேசுகிறான், பக்கத்தில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான். அதே மாதிரி நிறைய பேர் நான் பார்க்குறேன்டா, ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்லேயே இருக்க. டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, யார் பேப்பரில் எவ்வளோ மார்க்கு, அவன் என்ன பேசிகிட்டு இருக்கான், இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இதே மாதிரி தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. தமிழ் இங்கிலீஷ் எனக்கு தெரிஞ்சு கோஆப்ரேட் பண்ண வச்சாச்சு. அது எதுவும் டஃப் பண்ண மாட்டாங்க. அது காமன். ஃபஸ்ட் 2 எக்ஸாம் 10th லைஃப் அப்படின்னா போனால் போதும் விட்டுருவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வரதில் எதனா ட்விஸ்டடாக தான் இருக்கும். இப்போ கிராஃப் வந்து எல்லாருமே காமனாக எதனா ஒரு கிராஃபை நல்லா தரவாக வச்சுருப்பேன். அந்த கிராஃபை கேட்காம வேறு கிராஃப் கேட்கலாம். இப்போ எல்லாமே ஜாமெட்ரியில் டேஞ்சன்ட் மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஏதோ ஒரு டேஞ்சன்ட், அந்த டேஞ்சன்ட்டை தூக்கிட்டு வேறு எதனா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சா? நீ தீரம் அப்படியே பிளைண்டாக தீரம் படிச்சுட்டு போவ. எத்தனை தீரம் படிச்சிருக்க? 3. அந்த 3 தாண்டி புக்கில் ஒன்று 3 4 இருக்குது. அந்த டாப்பிக்கில் உள்ளே வரலாம். புரிஞ்சா? தீரம் படித்தா வந்துடும் சொல்லுவாங்க. ஒன்று தீரமே கேட்காம விட்டுருவாங்க. ஒன்று தீரம் கேட்டால் இந்த 3 தீரம்லேருந்து வேறு எதனா தீரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை தீரமே கேட்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சா? 1 மார்க்ஸும் அதே மாதிரி எல்லாமே புக் பேக்கே வந்துடாது, புக் இன்சைடும் வரும். புக் பேக் மாதிரியே ஒரு கொஷின் இருக்கும், ஆனால் புக் பேக்கே இருக்காது, புக் இன்சைடாக இருக்கும். நம்பரை வேறு மாற்றி கேட்பானுங்க. புரிஞ்சா? நீ 95க்கு மேலே எடுக்கணும்னு நினச்சினாலே பேப்பர் டஃப் தான். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படி. இந்த வாட்டி 95ன்றது 97, அதாவது 93 வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீ எடுக்க போகிற ஒரு மார்க்கும் டஃப் தான். ஆனால் சென்டம் எடுத்த அப்படின்னா இப்போ போக போக காம்படிஷன் அதிகம்டா, அதனால தான் ஃபில்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் சென்டம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக யூஸ் ஆகும்டா. புரிஞ்சா? எத்தனை நாள் மேடம் இருக்குது? 5 or 6 மேடம்? 6 days இருக்குது. 6 days பொறுமையாக ஒரு நாளைக்கு எவ்வளோ லெசன்ஸ் போட்டிருக்கோம் பாருங்களேன். இது எல்லாமே டாப்பர் 1 டாப்பர் 2க்கும் பேட்ச் 2க்கும் சேம் போர்ஷன் தான். புரியுதா? 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, பெரிய டிஃபரன்ஸ்லாம் எனக்கு தெரியல. அழகாக கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா பேட்ச் 2க்கும் சரி சூப்பராக மார்க் வாங்கலாம். அதே மாதிரி பேட்ச் 2லாம் உட்காந்துருக்கல, பேட்ச் 2ல் இருக்கவங்க சில பேர் நாங்கள் கொடுக்குறோம்ல மெட்டீரியல் அப்படியே வந்துடும். சில சப்ஜெக்ட்லாம் கொடுக்குறது அப்படியே மேக்ஸு கூட வந்துடலாம். கேட்டது அப்படியே எல்லா கொஸ்டினும் பார்த்தா அப்படியே தெரியுற மாதிரியே வந்துடலாம். அப்படி வந்துருச்சுன்னா கூட சென்டம் வேணான்ட்டு வந்துடுவியா? அந்த மாதிரிலாம் சான்ஸ் கிடச்சிச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி சென்டமாக எடுத்துக்கும்.
புரியுதா? பேட்ச் 2னா நம்ம எங்கே எடுக்க போகிறோம்? நீ பேட்ச் 2 எடுக்கலாம். புரிஞ்சா? நீ 95 மேலே எடுத்தினாலே பேரண்ட்ஸ் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. நீலாம் பாஸ் பண்ணுவேன்னு எழுச்சிட்டு இருப்பாங்க. 95 மேலே எடுக்கலாம். ஏன்னா நாங்கள் கொடுத்தது அப்படியே வந்துடும் 10th. புரிஞ்சா? எல்லாமே 12th பயங்கரமாக டஃபாக தானே ஒரு வாய்ப்பே கிடையாது உனக்கு. இப்போ 10th முடிஞ்ச அளவு சென்டம் எடுத்து வச்சுக்கோ. நான் 12th எடுத்துக்கலாம் அப்படின்னா 12th ஒரு சென்டம் வராது. எந்த பேப்பரும் உனக்கு வந்து இப்போ எவ்வளோ மார்க் டஃப் பண்ணுவான்னு சொன்னேன்? 5 மார்க்கில் 7 மார்க் டஃப் பண்ணுவான்னு சொன்னேன். நீ 12th இருந்தீங்கன்னா 20 மார்க் டஃப் பண்ணுவோம். 80 மார்க் தான் எடுக்க முடியும். மீதி 20 மார்க் எடுக்கவே முடியாது. புரிஞ்சா எவ்வளோ டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு? அதுக்கப்புறம் நீ எடுக்க போகிற ஒரு மார்க்கும் டஃப்பாக தான் இருக்கும். அது பேட்டர்ன் தான், வேறு எதுவும் பண்ண முடியாது. இந்த வருஷம் இப்போ நாங்கள் அவ்வளோ இவனுங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் இயர் நாங்கள் படிக்க வச்சுருவோம். எல்லா 12th சூப்பராக படிக்க வச்சுருவோம். ஆனால் பப்ளிக்கில் அதையும் தாண்டி வேறு தான் கேட்போம். அவங்க டஃப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா டஃப் தான், வேறு வழியே கிடையாது. உனக்கு அந்த மாதிரி கிடையாது. உனக்குலாம் சென்டம் பேப்பர் தான். கொஞ்சம் லைட்டாக யோசிக்கிற மாதிரி கேட்பாங்க. அது யோசிச்சு எழுதுனா சென்டம் எடுத்துக்கலாம். பேட்ச் 2 சென்டம் எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புரியுதா? டாப்பர்ஸ் 2க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். டாப்பர் 2க்கும் பேட்ச் 2க்கும் சேம் போர்ஷன் தான் போட்டிருக்கேன். ஒரு சான்ஸ் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. இந்த 3 சப்ஜெக்ட் நீ கோஆப்ரேட் பண்ணினாலே எனக்கு தெரிஞ்சு 400க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டடீஸ் மட்டுமே அப்படி வச்சுட்டு சம்ஸ் போட்டு பாரு, படி. பக்கத்தில் என்ன பண்ணால் உனக்கு என்ன வந்துச்சு? கொஞ்சம் இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் எத்தனை நாள் நீ படிக்க போகிற? 15 days. ஒரு 15 நாளில் முடிஞ்சிடும் எல்லாமே. அந்த 15 நாளும் லீவ் உனக்கு சூப்பராக தான் கொடுத்துருக்கானுங்க. சரி, நாளைக்கு காலையில் என்ன டெஸ்ட்டு? சாப்டர் 1. சரி, சாப்டர் 1 ஈவினிங் 1 2. சாப்டர் 1 மட்டும் மார்னிங் தெளிவாக எழுதினா போதும். ஈவினிங் வரும்போது என்ன பண்ணணும்னா, நீ மார்னிங் சூப்பராக எழுதியிருப்ப, ஒரு சில கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணியிருப்ப. அது எல்லாமே சேர்த்து படித்து ஈவினிங் சாப்டர் 1 + சாப்டர் 2 ரெண்டுமே சேர்த்து தான் எழுதணும். மார்னிங் வரும்போது ஒரு சாப்டர், ஈவினிங் வரும்போது அந்த ஒரு சாப்டரோட சேர்த்து இங்கே படிக்கணும். புரியுதா? மார்னிங் எதனா டெஸ்ட்டில் எதனா கொஸ்டின் டஃபாக வந்துச்சு, நீ படிக்க ப்ரிப்பேர் பண்ணுறது மிஸ் ஆச்சுன்னா திரும்ப ஈவினிங் டைமிங் இருக்குது. அதையும் சேர்த்து படிச்சுட்டு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். வைக்கிற டெஸ்ட்டில் ஃபுல் மார்க்ஸ் எல்லாருமே. லாஸ்ட் வீக் எப்படி பண்ணேன்? லாஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கிளாப் தாண்டா வாங்கினேன். அதே மாதிரி இந்த வீக் இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வருவேன். மேக்ஸ் ஒன்று ஏற்கனவே நல்லா படிக்க வச்சு தான் இங்கே அமைச்சிருக்கோம். இப்போ ஏற்கனவே எல்லாமே டஃப் தான் வருவான். இப்போ நீ எக்ஸாம் வச்சு எழுதினாலே மற்ற பசங்களோட நீ சூப்பராக தான் எழுதிட்டு வருவேன். இந்த வீக் நீ கோஆப்ரேட் பண்ணிப்பார். எல்லாருமே டஃப்னு வெளியே வருவானுங்க. நீ சென்டம் சொல்லிட்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்கும். புரியுதா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வாரம் எங்கள் சைடில் சூப்பராக போயிடுச்சு. ஒரு சில நின்றுட்டு இருந்த பற்றியா, எவங்களாம் நின்றுட்டு இருந்தே நீ தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல். அது போனதை மறந்துடு. அதுக்கும் சேர்த்து இந்த வீக்கை நீ கொஞ்சம் பிடிச்சிரு. புரிஞ்சா? எல்லாமே ஆர்டர் பண்ணிவிடு. இந்த 1 வீக் பண்ணாலே போதும். 2 பேருக்குமே சேம் போர்ஷன் தான், ஈக்குவலாக பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே ரெடியாக தானே நீ போகணும். டஃப்பாக கேட்பாங்கன்ற மைண்ட் செட்டில் தான் போகணும் நீ. ஏன்னா எந்த பேப்பர் வேணால் டஃப்பாக வரலாம். ஒரு பேப்பர் டஃப்பாக தான் வரும், மார்க்கை குறைக்கிறதுக்குன்னு சொல்லி. அது பார்த்து தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சா நான் சொல்கிறது? புக் இன்சைட் 1 மார்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் புக் இன்சைட் கூட போட்டுருவானுங்க. நீ பார்த்து பயந்துருவேன். புக் இன்சைட் 1 மார்க்ஸ் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அதே மாதிரி 2 மார்க்ஸில் 5 மார்க்ஸில் புக் இன்சைட் வருமா வராதா? கண்டிப்பாக புக் இன்சைட் வரும். வராமல் இருக்க சான்ஸே கிடையாது. உனக்கு கொடுத்த ஷெடியூல் அழகாக போட்டாச்சு, ஈஸியாக படிக்கிற மாதிரி. நீ இத்தனை நாள் எப்படி படிச்சுன்னா மறுநாளே ஃபுல் புக்கு போய் எழுதுவேன். ஒரு நாள் கூட லீவ் விட மாட்டாங்க, ஃபுல் புக்கு டெஸ்ட்டு. இப்போ உனக்கு ஒரு கிட்டத்தட்ட 6 days இருக்குது. அழகாக கோஆப்ரேட் பண்ணினா சூப்பராக படித்து சென்டம் வாங்குற லெவலுக்கு கொண்டு போகலாம். பேப்பர் ஈஸியாக கேட்டான் அப்படின்னா எல்லாருமே சென்டம் வாங்கணும். அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்றேன். இப்போ பேட்ச் 2னா கூட பேப்பர் எனக்கு ஈஸியாக எல்லா கொஸ்டினும் தெரியுது. எல்லா கொஸ்டினில் பார்க்குற எல்லா கொஸ்டினும் உனக்கு தெரியுது. சென்டம் வேணான்னு வந்துருவியா? நீ ப்ரிப்பேர் பண்ணுறதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. சப்போஸ் ஈஸியாக கேட்கவும் சான்ஸ் இருக்குது. அப்படி ஈஸியாக கேட்டாங்கன்னா நம்ம சென்டம் எடுத்துக்கலான்றோம். சரி, புரிஞ்சா எல்லாமே? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு.